இந்த ரூம்பா இந்த சீரியல்ல ஒரு வாரமா வந்துட்டுருக்குறாங்க. ஆனாலுமே அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட பேர் கண்ணன் அப்படிங்கிற மாரியும், அவங்க முதல்ல ரொம்பவே நல்லவங்க மாரி பட்டம் போட்டு விஜய் மல்லிக் போலீஸ் இவங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்திருப்பாங்க. நான் தான் மயில காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் மயில் எங்க போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி அந்த ஹோட்டல் ரூம்ல வச்சு அவங்க வாக்குமூலம் குடுத்துடுறாங்க. ஏன்னா அவரோட நம்பருக்கு தான் மயில் கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பர் அங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா மயில நான் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்க மறைச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில 2 விதமா போலீஸ் தேடுறாங்க. ஒரு பக்கம் விஜயோட வந்த போலீஸ், இன்னொரு பக்கம் லோக்கல் போலீஸுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மயில் கண்ணன பார்த்து பேசினது, கண்ணன் அவங்கள வண்டியில கூட்டிட்டு போனது அப்படிங்கிறது எல்லாமே சிசிடிவில பதிவா இருக்குது அப்படிங்கிறதால, அந்த வீடியோவ இப்ப விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே அந்த போலீஸ் காமிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல விஜய், மல்லி 2 பேருக்கும் அது சரியா புரியல. யார் இவங்களா இருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே மைன்யூட்டா பார்க்குறாங்க. அப்பதான் இப்ப தானங்க இவர் பேசிட்டு போனாரு. இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி அவங்களோட வீடு எங்க இருக்கு? அட்ரஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி மேனேஜர பார்த்து விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டெல்லாம் தேடி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்ப நம்ம கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்கே. நம்ம அத ட்ரேஸ் அவுட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி, இப்ப ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டே இப்ப அவங்கள பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மொபைல் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாரி அவங்க வாட்ச் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கார்லயோ, பைக்லயோ போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் இப்ப கால் பண்ணி விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய், மல்லி 2 பேருமே ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த கண்ணனுமே சுதாரிச்சுடுறாங்க. ஏன்னா போலீஸ் நம்மள தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதால வீட்ல மயில வச்சுக்கிட்டு இருந்தா ஆபத்து அப்படிங்கிறதால, அவங்க ஃப்ரெண்டோட உதவியினால இப்ப அந்த காட்டு பக்கமா மயில கூட்டிட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி, அவங்க ஒரு தவறான நோக்கத்தோட தான் 2 பேருமே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே மோசமானவங்களா தான் இருக்கிறாங்க. மயில பார்க்குற பார்வையே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. மயில் இப்ப மயக்க நிலையில இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில எபிசோட்ல மயில மீட்டுருவாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் நிச்சயமா தரமானதா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.